إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அவன் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே ஏராளமான அருள்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது இந்த வசனத்துக்கு முன்பாக இரண்டு விதமான அருளை அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் இந்த செய்தியை சொல்லுகிறான். இரண்டு அருளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்காக சூரியனையும் சந்திரனையும் படைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்காக இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்யவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பகல் என்கிற ஒரு காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அந்த காலத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. என் தாயின் மீது சத்தியமாக, தந்தையின் மீது சத்தியமாக, குர்ஆனின் மீது சத்தியமாக, என் பிள்ளைகளின் மீது சத்தியமாக, இது போன்ற சத்தியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். சத்தியம் செய்வதாக இருந்தால் அனைத்தையும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, படைத்த இறைவனின் மீது மட்டும்தான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் தன் படைப்புகளின் மீது நிறைய சத்தியங்களை செய்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த படைப்பின் மீது சத்தியமிட்டு பேசுகிறானோ அந்த படைப்பானது மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக, ஒரு அறிவுரையாக அந்த படைப்பானது மனித சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியாக அந்த செய்திகள், அந்த சத்தியத்தின் மீது அல்லாஹ் அப்படித்தான் சத்தியம் செய்வான். அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப எந்த படைப்பின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று கேட்டால், அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியிருக்கிறானே வாழ்நாள், கால அவகாசம், அந்த காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே போல திருமறை குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். வல்லைலி இதா யஹ்ஸா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். வன்னஹார், பகலின் மீது சத்தியமாக என்று பேசுகிறான். வல்லைல், இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை படித்து பார்த்தால் காலத்தின் மீது, பகலின் மீது, இரவின் மீது, நேரத்தின் மீது, மாலையின் மீது, அதிகாலையின் மீது என்று எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு மனித சமுதாயத்துக்கு பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ப ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்று கேட்டால், காலம் என்பது மனித சமுதாயம், மனிதர்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அமானிதம் என்பதே காலம்தான். காலம்தான் ஒரு மனிதனை சுவனவாசியாக, நரகவாசியாக, நல்லவனாக, கெட்டவனாக, கண்ணியமிக்கவனாக, கண்ணியம் இல்லாதவனாக என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பதற்காக காலம்தான் இருக்கிறது, இரவுதான் இருக்கிறது, பகல்தான் இருக்கிறது என்று எல்லா விதத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலத்தை வைத்து பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வணக்கங்களை எடுத்து பாருங்கள், எல்லாமே காலத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். எல்லாமே நேரத்தை மையப்படுத்திய வணக்கங்களாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற தொழுகை, 5 நேர தொழுகையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். தொழுகை பற்றி அல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எனவே தொழுகையை பற்றி சொல்லும் போதும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அது மூமின்களுக்கு நேரத்தை மையப்படுத்தி இருக்கிறது. ஃபஜர் என்று சொன்னால் அது சூரியன் உதயமாவதற்கு முன்பாக தொழுதாக வேண்டும். லுகர் என்று சொன்னால் அது சூரியன் சாய்ந்ததிலிருந்து, நடு உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து நீங்கள் தொழ வேண்டும். அதே போல அசர் என்று சொன்னால் ஒரு பொருளின் நிழல் இன்னொரு அளவுக்கு வரவேண்டிய அளவுக்கு தொழ வேண்டும். மகரிப் என்று சொன்னால் சூரியன் மறைந்த பிறகு தொழ வேண்டும் என்று ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயம் செய்திருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நீங்கள் தொழுகையை நேரம் தவறி தொழுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் காலையில ஃபஜர் தொழுகல, ஒரு 11 மணிக்கு தொழுதுக்கலாம் என்று 11 மணிக்கு அந்த தொழுகை நிறைவேற்றினால் இஸ்லாம் அதை தடுக்கிறது. ஃபஜர்னா அந்த நேரத்தில் தொழுகணும், லுகர்னா அந்த நேரத்தில் தொழுகணும், அசர்னா அந்த நேரத்தில் தொழுகணும், மகரிப் என்றெல்லாம் அந்த நேரத்திலே தொழுகணும். நேரம் தான் தொழுகைக்கு குறிக்கப்பட்ட, அது கடமையாக இருக்கிறது.
என்று நேரத்தை மையப்படுத்தியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுவதை பார்க்கிறோம். அதே போல நோன்பை எடுத்து பாருங்க. நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எந்த மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்? ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நோன்பு கடமை. இல்ல நான் ரஜபுடைய மாதத்திலே வைக்கிறேன், ஷஅபானுடைய மாதத்திலே வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நீங்கள் கடைபிடிக்கிற அந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்ட நோன்பு அல்ல. அந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அல்லாஹ் 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருந்தாலும் அதிலே ஒரு குறிப்பிட்ட மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த நோன்பு என்கிற கடமை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல ஹஜ் என்கிற இபாதத்தை எடுத்து பாருங்க. அதுவும் நீங்கள் நினைத்த மாதத்திலே செய்ய முடியாது. துல்ஹஜ் என்கிற மாதத்தில் தான் அல்லாஹ் அந்த ஹஜ் என்கிற கடமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். இப்படியாக இஸ்லாமிலே சொல்லப்பட்ட எந்த இபாதத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லா இபாதத்துகளை சிந்தித்து பார்த்தால் அது ஒரு நேரத்தை மையப்படுத்திய, ஒரு காலத்தை மையப்படுத்திய, ஒரு இரவை மையப்படுத்திய, இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்துக்கென்றே வணக்க வழிபாடுகளை ஆக்கியிருக்கிறார். அப்ப சிந்தித்து பாருங்க அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நேரம் காலம் என்பதனுடைய அவசியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பேசுகிறான் என்பதை பாருங்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அமானிதமான நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த செய்திகள். அதே போல அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், கது அஃப்லகல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை பேணக்கூடிய மக்களாக இருப்பார்கள், அவர்கள் வீணான காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லும் பொழுது தொழுகையில கவனமா இருப்பாங்க, வீணான காரியங்களிலே நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களிலே, நேரத்தை பொடுபோக்காக கழிக்கக்கூடிய விஷயங்களிலே அதிலே இருந்தெல்லாம் அந்த மக்கள் விலகி இருப்பார்கள், வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல வருவது நல்ல மக்கள் வீணான விஷயங்களில் புறக்கணிப்பார்கள் என்று சொல்லுகிறான். அப்ப கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்வாங்க? வீணர்களோடு அவர்கள் மூழ்கி இருப்பார்கள் என்ற கருத்திலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, அந்த காலத்தை, அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் அல்லாஹ் கொடுத்திருக்கிற 2 அருட்கொடையில் மிக அவன் மோசமான முறையிலே நடந்து கொள்ளுகிறான் என்று சொன்னார்கள். அது என்ன 2 அருட்கொடை? அதை வீணாக்குகிறான் என்று சொன்னார்கள். ஒன்று, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம், அது அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நேமத், அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருள், அதிலே அவன் அலட்சியமாக இருக்கிறான். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஓய்வு என்று சொன்னார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு ஓய்வு என்கிற நேமத்தை கொடுத்திருக்கிறானே, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நேமத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு அந்த நேமத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை எதன்பால் செலவழிக்கிறோம், எதை நோக்கி இந்த உலகத்திலே வாழுகிறோம், எதை நோக்கி இந்த உலகத்திலே பயன்படுத்துகிறோம், எந்த நேரங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நேரங்களாக இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நேரங்களை எல்லாம் அதிகமாக கொள்ளையடிக்கிற இடங்களாக இன்றைக்கு நவீன காலமாக மாறி போயிருக்கிற இந்த சூழலிலே மொபைல் போன் என்கிற இந்த தொலைபேசியின் வாயிலாக பெரும்பாலான நேரங்களை வீணடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நேமத்துகளை அதன் மூலமாக இழக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொலைபேசி என்பது, மொபைல் போன் என்பது இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றி அமைய
முடியாத ஒன்றாக இருக்கிறது. யாராலும் அதை தவிர்த்து விட்டு வாழ்ந்துவிட முடியாது. இன்றைக்கு தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இன்றைக்கு எத்தனையோ வேலைகளுக்காக மொபைல் போனை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை தவிர்த்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற சூழலுக்கு இன்றைக்கு நவீன உலகத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியான மொபைல் போனை கையிலே வைத்திருக்கிறனா, அதன் மூலமான ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்கிறோம், அதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை அடைந்து கொள்கிறோம். அதே நேரத்திலே அந்த மொபைல் போன் மூலமாக அதை சரியான முறையிலே பயன்படுத்தி இறையச்சத்தின் அடிப்படையிலே பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதே மொபைல் போன் மூலமாக அடிமைப்பட்டு அந்த மொபைல் போனிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற நம்முடைய நேமத்து அந்த நேரங்களை எல்லாம் அந்த மொபைல் போன் மூலமாக இழந்து அதன் மூலமாக இன்றைக்கு நரகவாதியாக மாறக்கூடிய பல சகோதரர்களை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கையிலே வைத்திருக்கிற போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் 3 விசாரணைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் நகராது என்று சொன்னார்கள். அதிலே முதல் கேள்வியிலே சொன்னார்கள், ஒரு அடியானிடத்திலே அவனுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தாய் என்று கேட்கப்படும், அவனுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று கேட்கப்படும், அவன் உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை எப்படி சேர்த்தாய், எப்படி செலவழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய பாதங்கள் நகராது என்று சொன்னார்கள். அந்த இளமை பருவத்தை இன்றைக்கு நாம் எப்படி செலவழிக்கிறோம்? கையிலே வைத்திருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையிலே கிடைத்து விட்டால் இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியிலே ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து இஸ்லாமிய இளைஞர்கள் என்று எந்த இளைஞர்களை எடுத்து பார்த்தாலும் காதல் என்ற வலையிலே சிக்கி எத்தனை வருட காதல், 5 வருட காதல், 10 வருட காதல், 15 வருட காதல், எப்படிப்பட்ட காதல்? 24 மணி நேரமும் மொபைல் போன்களிலே உரையாடல் மூலமாக காதல். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியே இந்த மொபைல் போனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது? அந்த 18 வயசு, 19 வயசு, 20 வயசு பள்ளிக்கூடத்தை கடந்து கல்லூரியில் கடந்து அவர்களுக்கு ஒரு போன் கையிலே கிடைத்து விட்டால் கிடைத்திருக்கிற அந்த போன் மூலமாக ஒரு அந்நிய பெண்ணை, இஸ்லாம் தடுத்திருக்கிற பெண்ணை அல்லது காதல் என்ற பெயரால் நான் விரும்புகிறேன், நான் தேர்ந்தெடுக்கிறேன், நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் என்ற பெயரிலே படிக்க வேண்டிய வயதிலே, சிந்திக்க வேண்டிய வயதிலே, படிப்பின் மூலமாக குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய வயதிலே இஸ்லாம் தடுத்திருக்கிற அந்நிய பெண்ணிடத்திலே மணிக்கணக்கிலே மொபைல் போன் மூலமாக பேசக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். குறிப்பாக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன் மகன் இன்றைக்கு எந்த பிள்ளைகளும் செல்போனை பயன்படுத்த முடியாத நிலையிலே இல்லை. இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆனாலும், பள்ளிக்கூடம் ஆனாலும், கல்லூரிகள் ஆனாலும் குழந்தைகளிடத்திலே மொபைல் போன் இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே, ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். அப்படி காலத்திலே கட்டாயத்திலே இருக்கிற நாம் நம்முடைய குழந்தைகள் யாரோடு பேசுகிறார்கள்? நம்முடைய கல்லூரியிலே படிக்கிற நம்முடைய மகன் எந்த பெண்ணோடு பேசுகிறார்? நம்முடைய மகள் எந்த ஆணோடு பேசுகிறார்? அந்த மொபைல் போனில் யாரிடத்திலே பேசுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, அதை பார்ப்பதற்கு கூட இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தயாராக இல்லை. எவ்வளவு பெரிய மோசமான சூழல் பாருங்க. அவ்வளவு தூரம் பெற்றெடுத்து நன்றாக படிக்க வைத்து கல்லூரியிலே சேர்த்து ஒரு பட்டப்படிப்பு பெற்று அதன் மூலமாக ஒரு பெரிய வேலைக்கு செல்லலாம், பொருளாதாரத்தை திரட்டலாம், குடும்பத்தை நல்ல முறையிலே வழிநடத்தலாம், குடும்பத்திலே இருக்கிற அண்ணனுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ நல்ல திருமணம் செய்து வைக்கலாம் என்றெல்லாம் நம்பி பெற்றோர்கள் ஆசையாக தன்னுடைய மகனை கல்லூரிக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு சூழலிலே நீங்கள் ஆரம்பத்திலே இறையச்சத்தின் கொடுக்காத விளைவு, மொபைல் போனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தராத விளைவு, காலையும் மாலையும் என்று சொல்லி காலையிலானால் என்ன சாப்பிட்டாய், என்ன செய்தாய், என்ன ஆடை உடுத்தினாய், இன்றைக்கு எங்கே போகிறாய் என்று ஆரம்பித்த சாட்டு 1 வருடம் 2 வருடம் அல்ல, காதல் என்ற பெயரிலே 5 வருடமாக 10 வருடமாக பேசுகிறார்கள்.
மார்க்கத்தை பேசுகிறார்களா, இஸ்லாத்தை பேசுகிறார்களா, இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை என்று அந்த இஸ்லாம் தடுத்த இடத்துல இருந்து கொண்டு பேச முடியுமா? இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற கைகளிலே காதல் என்ற பெயரிலே இன்றைக்கு சிந்தித்து பார்த்தால் மொபைல் போன் மூலமாக திருமணத்துக்கு பிறகு என்னவெல்லாம் பேச வேண்டுமோ, எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ அதையெல்லாம் திருமணத்துக்கு முன்பாகவே 10 வருடமாக பேசுகிறான். இஸ்லாத்தை அல்ல, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் சினிமையும் கூத்தாடிகளையும் இசையும் 10 வருடமாக பேசிவிட்டேன். நாளைக்கு மனைவி என்ற ஸ்தானத்திலே அவர் வந்து விடுகிறார். காதலிட்ட பேசுற மாதிரி மனைவிட்ட பேச முடியாதுல. மனைவியிடத்தில் ஒழுக்கத்தை, ஹிஜாபை பேணுவதன் அவசியத்தை, சினிமா அந்த மாதிரியான இஸ்லாம் தடுத்த காரியத்தை பேசுகிற பொழுது 2 பேருக்கும் மனக்கசப்பு, 2 பேருக்கும் சண்டை. அல்லது நீங்கள் திருமணத்துக்கு முன்னால் அப்படி பேசுகிறீர்கள், திருமணத்துக்கு பிறகு மாற்றி பேசுகிறீர்கள். எல்லாமே வாக்குவாதத்தில் அமைந்த அந்த குடும்பமே 10 வருட 12 வருட 15 வருட காதல் எல்லாம் சீரழியக்கூடிய காட்சிகளை பார்க்குமே. கையிலே வைத்திருக்கிற மொபைல் போன், இன்னும் சொல்ல போனா குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாக ஆன பிறகும் கூட மனைவியிடத்திலே பேச வேண்டிய நல்ல அன்பான இரக்கமான பாசமான சொற்களை, கணவனிடத்திலே பேச வேண்டிய அன்பமான பாசமான அந்த சொற்களை எல்லாம் இன்றைக்கு அந்நிய ஆண்களிடத்திலே அந்நிய பெண்களிடத்திலே சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கென்றே நிறைய அப்ளிகேஷன்களை மொபைல் போன்ல உருவாக்கி இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் ஆப், உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனைகளை கணவன் மனைவி பேசி தீர்க்க வேண்டிய இடத்திலே ஏதோ ஒரு அந்நியான் புதுசாக ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஏதோ ஒரு பாசத்திலே அன்பின் வெளிப்பாடிலே ஏதோ ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதனால் கணவன் மனைவிக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை இன்னொரு அந்நிய ஆணிடத்திலே இன்னொரு அந்நிய பெண்ணிடத்திலே சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை சிறிது சிறிதாக ஆகி ஒரு காலத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே மிகப்பெரிய விரிசலை. கையில இரவு 9 மணி 10 மணி கணவர் வீட்டுக்கு செல்லுகிறார். மனைவி கணவர் வருவார் என்று காத்திருக்கிற அந்த மனைவிக்கு போனோமா சாப்பிட்டோமா, கையிலே வைத்திருக்கிற மொபைல் போனை எடுத்து பார்க்கிறது. கணவர் இப்போது பேசுவார், 10 மணிக்கு பேசுவார், 10:30 பேசுவார், 11 மணிக்கு பேசுவார். விழித்து காத்து ஏதோ ஒரு அன்பான வார்த்தைகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன அந்த காலையிலே 9 மணிக்கு வெளியிலே சென்றிருக்கிற கணவர் நைட்டு இரவு 9 மணிக்கு 10 மணிக்கு வருவார். அவரிடத்தில் அன்பாக பாசமாக என்னிடத்திலே அக்கறை காட்டுவார் என்று ஏங்கி இருக்கிற மனைவிமார்களுக்கெல்லாம் கையில வச்சிருக்க 2 மணி 3 மணி போன் இல்லாமல் இருக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திலே ஆரம்பத்திலே பொழுதுபோக்கு என்ற அம்சத்திலே சினிமா என்ற அம்சத்திலே ஆரம்பித்திருக்கிற அந்த மொபைல் போனிலே இருக்கிற அடிமையான பழக்கம் ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போய் செல்லுகிறது? குடும்ப வாழ்க்கை இடத்திலே மனைவி இடத்திலே பேசாமல், பிள்ளை இடத்திலே பேசாமல், நண்பர்களிடத்திலே பேசாமல், பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் பேசாமல் இன்னொரு அந்நிய ஆணிடத்திலே அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரிகை செய்திகள். என் மனைவி சரியில்லை, நேற்றைக்கு இருக்கிற என் மனைவி இன்னொரு அந்நிய ஆணோடு சந்தேகப்படும்படியாக பேசினால் வீட்டுக்குள்ளே கழுத்தறுத்து அந்த கழுத்தை கட்டப்பையில எடுத்து சென்றார். நேற்றைக்கு பிரேக்கிங் நியூஸ். ஒன்றல்ல, ஒரு நாளைக்கு இது போல எத்தனையோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. வேறொன்றுமல்ல, பெரிய பெரிய காரணம் அல்ல, நம்ம கையிலே வைத்திருக்கிற மொபைல் போன் தான் அப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, மொபைல் போன் இல்லாமல் இன்றைக்கு இருக்க முடியாது. நம்முடைய தேவைக்காக, தொழிலுக்காக, இறையச்சத்தின் அடிப்படையிலே ஏதோ நல்ல செய்திகளை கேட்பதற்காக, நல்ல பயான்களை கேட்பதற்காக அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்காக எல்லையை மீறினால் எல்லையை மீறுவதற்கான எல்லா சூழலையும் சைத்தான் உருவாக்குகிறான். நான் நைட்டு 9 மணி 10 மணிக்கு பயானுக்காக யூடியூப்பை திறப்பேன், பயானுக்காக தான் பேஸ்புக்கை திறப்பேன். திறந்தால் பயான் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அந்நிய பெண் கவர்ச்சியான ஆடைகளிலே
என்னோடு பேச வேண்டுமா, அதை பிரஸ் பண்ணுங்க. உடனே அதுக்குள்ளே ஒரு நிமிடத்திலே பாருங்கள். அதுவரை இறையச்சம் தொழுக பயான்லாம் கேட்டு இனிமேலாது அந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாது என்றெல்லாம் முடிவெடுத்து விட்டு வந்து கையிலே வைத்திருக்கிற மொபைல் போனை திறந்து பயான போடலாம். திறந்து பார்த்தார் பயான் ஓடிக்கொண்டிருக்கும் போதே 1 நிமிட 30 நொடியிலே இருக்கக்கூடிய விளம்பரம். எங்க அந்த விளம்பரம் 10 மணிக்கு அந்த விளம்பரத்தை தொட ஆரம்பித்தவர் பார்க்கிறார் 11, பார்க்கிறார் மணி 12, பார்க்கிறார் மணி 1, பார்க்கிறார் மணி 2. ஷைத்தான் உள்ளத்திலே இருக்கிற சிந்தனையும் எண்ணத்தையும் போட்டு போட்டு அதை பார், இதை பார், அந்த பண்ண பார், இந்த பண்ண பார். அன்புள்ள சகோதரர்களே, மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். மொபைல் போனை தேவைக்கு பயன்படுத்துங்கள், தேவையில்லாமல் நீங்கள் எதையெல்லாம் விரும்பாமல் உள்ளத்தில் இறைச்சமா இருக்கணும் இன்னும் அந்த மாதிரியான சூழலுக்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டால் கூட 1 நிமிடத்தில் நம்முடைய உள்ளத்தை திசை திருப்பக்கூடிய, உள்ளத்தை மாற்றக்கூடிய, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் நோக்கி தள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு வாசல் மொபைல் போனிலே இருக்கிறது. நீங்க சொல்ல போனா இன்றைக்கு பள்ளிவாசலில் கூட ஷார்ட்ஸ் 30 செகண்ட் 20 செகண்ட். என்ன ஓய்வு நேரம், நல்ல வேலைக்கு போயிட்டு மதியம் சாப்பிட விடக்கூடிய ஓய்வு நேரத்தில் கூட சாப்பாடை மறந்துவிட்டு கூட ஏதோ ஒரு பெண் நடனம் ஆடுகிறார், அதை ஆரம்பித்து போது 30 செகண்ட் 30 இப்படியே போய் 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 ஒரு கட்டத்தில் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வேலை இழக்கிறான், தொழிலை இழக்கிறான், மனைவியோடு பேசுவதை இழக்கிறான், இன்னும் சொல்ல போனால் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையே இழக்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த மொபைல் போன் என்கிற சாதனத்தின் மூலமாக சர்வ சாதாரணமாக நம்முடைய ஈமானை தொலைத்து நிற்கிறோம். குரானை பேசியவர்களால் கூட, ஹதீஸை பேசியவர்களால் கூட, இறைச்சத்தை பேசியவர்களால் கூட, அப்படி பேசிய மக்களே அதன்பால் செல்லம் என்று தவிர்த்து ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே நிற்கிறோம். அல்லாஹ் கடுமையாக பேசி விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். வீதிகளிலே நடந்து சென்றால் ஒரு அந்நிய பெண் வந்தால் உங்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கற்பை பேணட்டும். ஏன் பார்வையை தாழ்த்தும்? பார்வைதான் விபச்சாரத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதுதான் இன்றைக்கு மொபைல் போன் என்கிற சாதனத்தின் மூலமாக நடக்கிறது, ரீல்ஸ் மூலமாக நடக்கிறது, ஷார்ட்ஸ் மூலமாக நடக்கிறது. ஒரு கட்டத்தில் அதை பார்த்து 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 அதற்கு அடிமையாகி நானும் அது போல, என் மனைவியும் அதை போல. யூடியூபர் லாக்ஸ் இன்றைக்கு பார்க்கிறோம். முஸ்லிம் பெயரிலே இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள் தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்தி அடையாளப்படுத்தி யூடியூபிலே வருமானம் சம்பாதித்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் தன்னுடைய மனைவியை வைத்து சம்பாதிக்கிறார், பெற்றோரை வைத்து சம்பாதிக்கிறார், தங்கையை வைத்து சம்பாதிக்கிறார். பார்க்கிறவர்கள் யார்? எத்தனை லட்சம், எத்தனை காம உணர்வு, எத்தனை காம இச்சை கொண்ட எத்தனை மக்கள் அதை பார்ப்பார்கள், எத்தனை மக்கள் அதை பரப்புவார்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு எத்தனையோ தொழில்நுட்பத்தின் மூலமாக யாரோ ஒருவரை, யாரோ நம்முடைய மனைவியை, யாரோ ஒருவருடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு விஷயத்திலே பேஸ்புக்ல லாக்ஸ் என்ற பெயரிலே போடுகிறோம். அந்த முகத்தை மட்டும் வெட்டி எடுத்து முழு நிர்வாணமாக காட்சிப்படுத்தி இதை நாங்கள் பொதுவெளியிலே போட வேண்டும் என்று, போடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சத்திலே பணம் தாருங்கள் என்று கேட்டு மிரட்டக்கூடிய எத்தனை கும்பல்களை பார்க்கிறோம். நீங்க பத்திரிகையிலே பார்ப்பதெல்லாம் 100 செய்திகள் என்று சொன்னால் 5 செய்தியை பார்க்கிறோம், 10 செய்திகளை பார்க்கிறோம். 90 செய்திகள் நம்முடைய கவனத்துக்கு வராமலே சென்று விடுகிறது. நமக்கு 40 வயசு,
மனைவி சரியில்லை, ஒரு கட்டத்தில் பார்த்து கொண்டே இருப்போம். ஒரு நல்ல அரைகுடை ஆடையோடு இள வயதுல 18 வயசுல 20 வயசுல என்னோட சேட் பண்ண வேண்டுமா, டேட் பண்ண வேண்டுமா, இதை அமுக்குங்கள், இந்த பட்டனை அமுக்குங்கள். ஒரு கட்டத்திலே அமுக்குகிறார், உள்ளே செல்லுகிறார். உள்ளே சென்ற அந்த பெண்மணி உங்கள் ஆடையை கலட்டுங்கள் என்கிறார், சட்டையை கலட்டுகிறார், முழு நிர்வாணமாக நிற்கிறார். அதையெல்லாம் ஒரு வீடியோ கால் மூலமாக வீடியோ எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த மொபைல் நம்பரை ஹேக் செய்து அதில் உள்ள நம்முடைய கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த நம்பர்களுக்கெல்லாம் அதை நான் அனுப்பி விடுவேன். நீ எனக்கு பணம் தரவில்லை என்று சொன்னால், நீ சம்பந்தப்பட்ட உன் மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், நீ வசித்திருக்கிற ஏரியாவாக இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறார்களோ இன்றைக்கு என் முன் எப்படி நீ முழு நிர்வாணமாக காட்சி அளித்தாயோ அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன். எத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாம் மொபைல் போன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஏராளமான நேரங்களை தொலைத்து நிற்கிறோம். குடும்ப வாழ்க்கையை தொலைக்கிறோம், மனைவி இடத்துல பேசுவத நேரத்தை தொலைக்கிறோம், பிள்ளைகளிடத்திலே அன்றாடம் ஒழுக்கங்களையும் இறையச்சத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே மொபைல் போனை பார்த்து அதை பேசுவதை தொலைக்கிறோம். நாளை சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்கள் கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர். சில மக்கள் நரகத்திலே இருந்து கொண்டு புலம்புவார்கள். அவரிடத்திலே சொல்வார்கள், ஏன் இந்த நரகத்துக்கு நீங்கள் வந்தீர்கள்? 3 காரணங்களை சொல்வார்கள். நாங்கள் தொழாமல் இருந்தோம், ஏழைக்கு உணவளிக்காமல் இருந்தோம், வீணான காரியங்களோடு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், வீணான காரியங்களிலே நாங்கள் மூழ்கி இருந்தோம். பண்புள்ள சகோதரர்களே, நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய, நம்முடைய இறையச்சத்தை பறிக்கக்கூடிய, நம்முடைய ஈமானை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணை வீதிகளிலே பார்த்தால் கூட பார்வைகளை தாழ்த்து சொல்லுகிற மார்க்கத்திலே இருந்து இன்றைக்கு ஷார்ட்ஸ் என்ற பெயரிலே, ரீல்ஸ் என்ற பெயரிலே அந்நிய பெண்ணை ஆடக்கூடிய அந்த ஆடல் பாடல் காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்தில் இறுதியாக ஒரு கோரிக்கை வைப்பானாம். அதை அல்லாஹ் குர்ஆனிலே படம் எடுத்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவன் மரண நேரத்திலே, உலகத்தை விட்டு பிரிய போகிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்பானான், ரப்பி லௌலா ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக அகும் மின ஸாலிஹீன். என் இறைவா, எனக்கு சிறிது காலம் வரை அவகாசம் கொடு, நான் விட்டு வந்த செல்வத்திலிருந்து மக்களுக்கெல்லாம் கொடுத்து நன்மை செய்து வந்து விடுகிறேன், தொழுது வந்து விடுகிறேன். இதையெல்லாம் செய்வதற்கு என்ன வேண்டும்? எனக்கு நான் பொருளாதாரத்தை மக்களிடத்திலே அள்ளி கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? நான் தொழுவதற்கு என்ன வேண்டும்? நான் நோன்பு வைப்பதற்கு என்ன வேண்டும்? சிறிது கால அவகாசம் கொடு, கொஞ்ச நேரம் டைம் கொடு, நேரத்தை கொடு. அல்லாஹ் எல்லோருக்கும் இப்போது கொடுத்திருக்கிறார். இந்த நிமிடத்திலே மலக்குல் மௌத் வந்து, யா அல்லாஹ் சிறிது நேரம் கொடு என்று நம் ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நொடி இந்த நிமிடமோ அடுத்த ஒரு மணி நேரமாகவும் இருக்கலாம். மலக்குல் மௌத் வந்து விட்டால், உயிரை கைப்பற்ற நினைத்து விட்டால் அல்லாஹ் அந்த நேரத்தையும் நிமிடத்தையும் அல்லாஹ் கொடுப்பானா? அப்ப அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த நேரம் தான் நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்ற போகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரமும் காலமும் மிக மிக முக்கியமானது. நம்முடைய மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது, நம்மை சுவனத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடியது. ஒரு நாளையிலே 24 மணி நேரம் என்று சொன்னால், அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? என் தொழிலுக்காக, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக. அது அல்லாமல் ரீல்ஸ் என்ற போர்வையிலே, மொபைல் போன் என்ற போர்வையிலே, யூடியூப் என்ற போர்வையிலே, பேஸ்புக் என்ற போர்வையிலே அதில் இருக்கக்கூடிய அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் வீணான காரியங்களையும் இழப்பதற்காக நான் எவ்வளவு பயன்படுத்துகிறேன் என்பதை சிந்தித்து, அது போன்ற தேவையில்லாத அசிங்கமான ஆபாசமான காட்சிகள் இருந்து விலகி அந்த நேரங்களை எல்லாம் பயனுள்ள நேரமாக மாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.